ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே 16வது பகுதி. சுவாமி பராசர பட்டர் அப்பிள்ளை பிள்ளைக்கு அருளி செய்த வார்த்தை. அப்பிள்ளை பிள்ளை அடியேனுக்கு தஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தேவரீர் அருளி செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணினாராம். அதாவது எந்த வார்த்தை, எதை நான் சிக்கென பிடித்து கொண்டிருக்க வேண்டும், எது நமக்கு வாழ்விலே பற்றி இருக்க வேண்டியதான வஸ்து, அதை நீர் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டாராம். அதுக்கு பட்டரினுடைய பதில், பெரிய பெருமாள் கிடந்ததோர் கிடக்கையா சயனித்திருக்கக்கூடிய திருக்கோலம் இருக்கே, அதில் 2 திருக்கைகளும் அமைந்திருக்கும் முறைதான் சேத்தனனுக்கு தஞ்சமாக இருக்குன்னு சொன்னாராம். அது என்ன அர்த்தம்? ஒரு வைஷ்ணவன் இருக்கான், அவன் தன்னை நலியக்கூடிய அனாதி கர்மங்களினுடைய மிகுதியை பார்த்து பயப்படுகின்றான். அப்படி அவன் பயப்படுவதற்கு, அந்த பயத்திலிருந்து விடுபடவும் அவன் உபாயமாக பற்றி இருப்பது எது, பற்றி இருக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டால், பெரிய பெருமாளினுடைய 2 திருக்கைகள் அமைந்திருக்கக்கூடியதான அதுவேன்னு சொல்கிறார். மடித்து திருமுடியை தொட்டு கொண்டிருக்கும் வலது திருக்கையிலே திருவிரல்கள் என்ன காட்டுறதுன்னா, உன்னை ரட்சிப்பதற்காகத்தான் நான் இட்டு கொண்டிருக்கக்கூடிய முடி இதுன்னு தொட்டு காட்டுவது போல இருக்கான். அபயம் அளிக்கின்றனன்னு சொல்கிறது போல இருக்கு. இப்போ கூட நாம் பார்த்தோம்னா நன்னா அவரவர்கள் கவனித்து பாருங்கள். பெரிய பெருமாள் அவர் வலது திருக்கையை மடித்து திருமுடியை தொட்டுக்கொண்டு, அந்த வலது திருக்கையில் இருக்கக்கூடிய திருவிரல்கள் என்ன காட்டுறது, உன்னை ரட்சிப்பதற்காக நான் இட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திருமுடிதான் இதுன்னு காட்டுறதாம். அடுத்த திருக்கைகள் திருவடியை நோக்கி நேரே இருக்கும் இடது திருக்கை இருக்கே, ஒரு கைக்குழந்தையினுடைய வாயிலே தன்னுடைய முலை கண்களை நெருடி கொடுக்கக்கூடிய தாயை போல, கைக்குழந்தைக்கு தாய்முலை போல சேஷபூதனானவர்களுக்கு, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு, அடியார்களுக்கு, ஆசிரிதர்களுக்கு அடைய வேண்டிய இலக்காகவும் பிராப்பியமாகவும், அந்த இலக்கை சென்று அடையக்கூடிய மார்க்கம் வழி பிராபகமாகவும் இருக்கக்கூடிய திருவடிகளை காட்டி இதுதான் உமக்கு புகழ்னு சொல்கிறதாம். வலது திருக்கை திருமுடியிலே மடித்து கொண்டு அந்த விரல்கள் நமக்கு காட்டுவது, உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் இந்த திருமுடியை இட்டு கொண்டிருக்கேன், உனக்கு அபயம் அளிப்பதற்காகன்னு சொல்கிறதான். இடது திருக்கை திருமுடியை காட்டி உனக்கு இதுவே புகழ்னும் சொல்கிறதாம். அது எப்படி? ஒரு சின்ன குழந்தை, பால் அருந்தக்கூடிய குழந்தைக்கு தாயார் அந்த முலைக்கண்களை எடுத்து அதற்கு பால் அருந்துமாறு சொல்லி எடுத்து கொடுத்து அதை நெருடி விடுவது போலே, நெருடி கொடுப்பது போலே பெருமாள் இடது திருக்கையை தன்னுடைய திருவடியை காட்டி இதுதான் உனக்கு சர்வமும், இவையே உனக்கு புகழாக இருக்கின்றது, அதைத்தான் இந்த இடது திருக்கை காட்டுகின்றதுன்னு அருளி செய்தாராம். ரங்கராஜ ஸ்தவத்திலே கிரீட்டம் ஸ்ரீ ரங்கேஷ இதுஹு என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகத்திலே பட்டர் இதே வார்த்தையை காட்டியிருப்பதை நாம் கண்டு அனுபவிக்கலாம். ஆக மாதாவை போலே பிதாவை போலே நமக்கு சர்வத்திலையும் ஹிதம் செய்யக்கூடியவனாய் பெரிய பெருமாள் எழுந்தருளி இருக்காரே, நாம் அருகிலே சென்று அவரை அனுபவிக்கும்படிக்கு, தன்னையே கொடுக்கும்படிக்கு அவர் இங்கே எங்கோ வெகு தூரத்திலே இல்லாது பரமபதமோ திருப்பார்கடலிலோ இல்லாமல் நாம் அருகிலே சென்று அனுபவிக்கலாம்படிக்கு எழுந்தருளி இருக்காரே, அப்படிப்பட்ட அந்த சயனித்திருக்கக்கூடிய திருக்கோலத்திலே 2 திருக்கைகளும் அமைந்திருக்கும் முறைதான் நமக்கு எல்லாருக்கும் தஞ்சமாய் இருக்கக்கூடியது என்ற பட்டர் வார்த்தையை நாமும் பின்பற்றி கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் சரணாகதி செய்து கொண்டு, அஸ்மத் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு அந்த சரணாகதி செய்ய வேண்டும். அவரவர்கள் ஆச்சாரியர்களை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினால் அவன் நிச்சயம் நம்மை அழித்து காப்பான், அபயம் அளிப்பான் என்பதிலே சந்தேகமில்லை என்பதும் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆக சரணாகதர்களுக்கு எப்பொழுதும் அபயம் அளிக்கக்கூடிய எம்பெருமானையும் நம் ஆச்சாரியரையும் ஸ்மரித்து கொண்டே இருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.